Vanakkam, welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் சிந்துஜா கேட்டிருக்காங்க சில்லு களி செய்ய சொல்லி. ஸோ இந்த சில்லு களி எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். ஒரு பெரிய ஒரு டிஷ் வச்சு அதுக்கு மேலே சின்ன கண்ணுள்ள அரைதட்டு வச்சிருக்கிறேன். பின்னர தீட்டின சோப்பு வெள்ளப்பச்சை அரிசி எடுத்து 2 கப் அல்ல 2 சுண்டு அரிசி எடுத்து அல்லாடி 400 கிராம் அரிசி எடுத்து 3 மணிக்காலம் ஊற போட்டு கழுவி நல்லா தண்ணியை வடிய வச்சு இந்த பேப்பர் டவலில் போட்டு விட்டுனான் 1 மணித்தியாலமா. இப்போ இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சு மாவா எடுக்கணும். ஸோ இந்த கிரைண்டரில் போட்டிருக்கேன். இப்போ இதை அரைச்சி நல்லா பட்டா எடுக்க போகிறேன். இந்த இருக்குது இதை நான் நல்லா பட்டா அரைச்சி எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இதில் போட்டு இதை அரிக்கணும். ஸோ இதை நான் அரிக்கிறதுக்கு முதல் இருக்கிற எல்லா அரிசியும் போட்டு அரைச்சிட்டு தான் இதை அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ எல்லா அரிசியும் போட்டுட்டேன். மிச்சம் இருந்த அரிசியெல்லாம் போட்டுட்டேன். இப்போ இதை மூடி போட்டு இதையும் பட்டை அரைச்செடுப்போம். மிச்சமாக இருந்த அரிசி எல்லாம் போட்டு இதில் அரைச்சிருக்கிறேன். இதையும் இப்போ இதில் போடுங்க. இப்போ இதை அரைச்சி எடுப்போம். இப்படி அரிசியை நனைய வச்சு அரைச்சி இந்த களி செய்திங்கன்றது நல்ல டேஸ்டாக இருக்கும் ரெடிமேடாக வேண்ட மாவையும் விட. இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதில் குருணி வந்திருக்குது. இந்த குருணியை திரும்பி கிரைண்டரில் போட்டு அரைச்சி பட்டா ஒரு குருணியும் வராத அளவுக்கு இதை நீங்கள் அரைச்சி எடுக்கணும். ஸோ இப்போ நான் இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ இந்த குருணி இதில் போட்டிருக்கேன். இதை அரைச்சி எடுப்போம். பட்டா குருணியை நல்லா அரைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ இதையும் போட்டு அரைச்சி எடுப்போம். குருணி வந்தன்னு சொன்னால் நீங்கள் அரைச்சி குருணி வந்தன்னு சொன்னால் குருணி வராத அளவுக்கு இதை அரைச்சி எடுக்கணும். ஸோ நான் சின்ன கண்டில் அரைதட்டெலாம் போட்டு இதை அரைச்சி எடுக்கிறேன். சரி, நான் 2ஆம் தரம் அரைச்சல இந்த குருணி வந்திருக்கு. இதையும் திருப்பி போட்டு அரைச்செடுப்போம். இதையும் அரைச்செடுப்போம். இது திருப்பி நான் போட்ட குருணியை அரைச்சி வச்சிருக்கேன். இதையும் போட்டு அரைச்செடுப்போம். ஸோ இவ்வளோ தான் குருணி வந்திருக்கு. இது எனக்கு தேவையில்லை. ஒரு கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி தான் இருக்குது. தேவையில்லை. இதை நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணுங்க, வீசிடுங்க. நான் அரைச்ச மாவு அரைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ திருப்பி சின்ன கண்ணில் அரிதட்டில் போட்டு இதை அரைச்செடுக்க போகிறேன். ஆனால் இனி அரிக்கைக்கு கை வச்சு தேய்ச்சி அரிக்காதீங்க. இதை அரைச்சி போட்டு அதில் ஏதாவது குருணி இருந்ததுன்னு சொன்னால் அதை டிஸ்கார்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதை போட்டு அரைச்செடுப்போம். ஸோ முதல்ல இப்போ ஒரு 1/2 போட்டிருக்கிறேன் அரைவாசியை. இதை அரைச்செடுப்போம். இப்போ இந்த ரிமைனிங்காக இருக்கிற அந்த 1/2ஐயும் போட்டு இதில் அரைச்செடுப்போம். ஸோ நான் கை வைக்காமே அரைச்சிருக்கிறேன். கை வச்சு தேய்ச்சி நான் அரைக்கையில். ஏன்னா அந்த களி நல்ல சில்கியாக இருக்கணும்னு சொன்னால் அந்த குருணி இருக்கக்கூடாது. ஸோ நான் இந்த 2ஆம் தரம் அரைச்சையில் இவ்வளோ குருணி வந்திருக்கு. இதை நீங்கள் வீசிடுங்க, தேவையில்லை. ஸோ இதை 2ஆம் தரம் நான் அரைச்சிருக்கிறேன். 2 சுண்டு அல்லாட்டிக்கு 2 கப் அல்லாட்டிக்கு 400 கிராம் தீட்டின சோப்பு பச்சை அரிசி எடுத்து அதை நனைய வச்சு கழுவி அரைச்சல மாவில் நான் அரைச்சா பிறகு சரியா 430 கிராம் வருது. அல்லாட்டிக்கு இந்த மெஷரிங் கப்பில் 3 கப் சரியா தரப்பட்டி 3 கப்பும் 3/4 கப்பும் வந்திருக்குது. ஸோ 3 கப்பும் 3/4 கப் மா வந்திருக்கு. ஸோ இல்லாமல் 430 கிராம் மா இதில் வந்திருக்குது. ஹீட்டை மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கிறேன். வச்சுக்கொண்டு அரைச்சி வச்ச அரிசி மா இருக்கு. இப்போ இதில் போட்டு வறுத்தெடுக்கணும். ஸோ கை விடாமல் கிளறி இது வறுக்கணும். பேர்ன் பண்ணாமல் எரிய விடாமல் இதை வறுத்தெடுக்கணும்.
இப்போ ஒரு 6 நிமிஷமாக வறுத்தோன்னு இருக்கிறேன். இது நல்லா வறுக்கணும், கை விடாமல் கிண்டி கிண்டி வருங்க, இல்லாட்டிக்கு எரிஞ்சிடும். இப்போ இது ஒரு 13 நிமிஷம் வறுத்துருக்கிறேன். எண்ணம் இது வறுக்கணும். நான் மீடியம் ஹீட்லேயே வச்சு கை விடாமல் வறுத்தோன்னு இருக்கிறேன். ஸோ இப்போ நான் சரியாக 17 நிமிஷம் வந்து இந்த மாவை வந்து கை விடாமல் வறுத்துருக்கிறேன். இந்த அரிசி மாவு வந்து சரியாக வறுபட்டுட்டேன்னு சொன்னால் நீங்கள் இந்த கரண்டியால் அப்படி செய்யக்க இந்த இப்படி தெரிபடுதில்ல, இப்படி லூஸ்லியாக தெரிபடுறேன்னு சொன்னால் தான் வறுத்துட்டு என்ற அர்த்தம். ஸோ லைட்டாக தட்டி பாருங்க, உங்களோட கரண்டியால் லைட்டாக இப்படி தட்டேக்க இந்த போய் தெரிக்குதில்ல, இந்த இப்படி தெறிக்கேக்க வந்து இது பர்ஃபெக்டாக வறுத்துட்டு இருந்தோமா. ஸோ 14 நிமிஷம் வறுத்துருக்கேன். இப்போ இது வறுத்து முடிஞ்சுது. இப்படி தெரிபடுறேன்னு சொன்னால் இதை சரியாக வறுபட்டுட்டு நான் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து 200 கிராம் கித்தூள் பனங்கட்டி இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 235 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை பனங்கட்டியை கரைச்சி எடுப்போம். ஸோ இப்போ ஒரு 4 நிமிஷம் அடுப்பில் வச்சு இதை கரைச்சிருக்கேன். இது நல்லா கரைஞ்சிட்டுது. நார்மலி இந்த கித்தூள் பனங்கட்டிக்கு தூசதல் வாரையில், பட் ஸ்டில் இதை நாங்கள் ஒருக்கா வடிச்சு எடுப்போம். இதில் வந்து நான் ஒரு போல் ஒன்று எடுத்து அதுக்கு மேலே வடி வச்சிருக்கிறேன். கரைச்சி வச்சிருக்கிற இந்த கித்தூள் பனங்கட்டி இருக்குது, இதை வந்து வடிச்சு எடுப்போம். ஸோ இதில் எந்த தூசும் வரையில. ஸோ அந்த சர்க்கரையை வந்து வடிச்சிட்டேன். ஸோ இப்போ நான் ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோக்கும் இடையில வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து மிளகு இருக்குது, முழுசா இருக்குது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டிக்கு 6 கிராம் மிளகு இருக்குது. இப்போ இதை வந்து போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும், வறுக்கணும். இது இப்போ 1.5 நிமிஷமாக தான் இந்த மிளகை வறுத்துருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வறுக்கணும். ஸோ இப்போ இது 3 நிமிஷமாக இந்த மிளகை வந்து வறுத்துருக்கிறேன். இப்போ இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து சீரகம் இருக்குது, சின்ன சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 2 கிராம் சீரகம் இருக்குது. இப்போ 3 நிமிஷத்துக்கு பிறகு இதையும் போட்டு வறுக்கணும். ஸோ இந்த சீரகம் போட்டு 1 நிமிஷமாக வறுத்துருக்கிறேன். நான் இப்போ வந்து அடுப்பை நிப்பாட்டிட்டேன். அந்த சூட்லேயே வந்து இது வந்து வறுபடும். ஸோ இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டினேன். ஸோ டோட்டலி வந்து 4 நிமிஷம் மிளகு போட்ட பிறகு 3 நிமிஷம் வறுத்துனான். 3 நிமிஷத்துக்கு பிறகு சின்ன சீரகத்தை போட்டு 1 நிமிஷம் வறுத்துட்டு அடுப்பை நிப்பாட்டிட்டேன். ஸோ அந்த ஹீட்டில், அந்த சட்டியில் இருக்க ஹீட்லேயே இது வந்து வறுபடும். ஸோ இப்போ இதை நான் வறுத்துட்டேன். அடுப்பை நிப்பாட்டிட்டு அடுப்பில் இருக்க சூட்லேயே விடுங்கோ. அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணி கொண்டு விடுங்கோ. பெர்ஃபெக்டாக வந்து வறுபடும். ஸோ இந்த இருக்கு நான் வறுத்து வச்ச மிளகம் சீரகம் வந்து பெர்ஃபெக்டாக வறுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து இந்த கிரைண்டரில் போட்டு நல்லா பட்டா அரைச்செடுக்கணும். இப்போ இதை அரைச்செடுப்போம். நல்லா பட்டா நான் நல்லா இதை அரைச்சிட்டேன். இப்போ நான் இதை அரைச்சிட்டேன். புறம்பா ஒரு டிஷ்ஷில் போட்டு வச்சுருக்கிறேன். நான் வறுத்து வச்ச அரிசி மாவில் இருந்து எடுத்துருக்கிறேன். 1/4 கப் எல்லாட்டிக்கு 40 கிராம் வறுத்த அரிசி மா இருக்குது. இதை இதில் போடுங்க. இதில் வந்து வறுத்த உளுத்தம்மா இருக்குது 1 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 12 கிராம் உளுத்தம்மா இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து அவிச்சமா இருக்குது 10 கிராம் எல்லாட்டிக்கு 1 டேபிள் ஸ்பூன் அவிச்சமா. இதில் சீனி வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 6 கிராம் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1/8 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இந்த உப்பையும் இதில் போடுங்க. ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை. ஸோ இப்போ இதை நான் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து சுடுதண்ணி இருக்குது. நான் இடியப்பத்துக்கு நாங்கள் எப்படி சுடுதண்ணி எடுப்போமோ, நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இடியப்ப வீடியோ. அதில் வந்து சுடுதண்ணி எப்படி டெம்பரேச்சர் எடுக்கிறதோ அதே மாதிரி இதில் 60 மில்லிலிட்டர் சுடுதண்ணி இருக்குது. இப்போ இதை வந்து இறுக்கமாக இடியப்பத்துக்கு குழைக்கிற மாதிரியே இதை குழைச்செடுக்கணும். ஸோ இந்த கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை குழைச்செடுப்பேன். ஸோ அந்த 60 மில்லிலிட்டர் தண்ணியே நான் விட்டுருக்கிறேன். ஸோ இப்படி குழைச்சி போட்டு இனி கையால் குழைச்செடுப்போம். ஸோ 60 மில்லிலிட்டர் தண்ணி விட்டது காணும். நான் அந்த இடியப்பத்து குழைக்கிற மாதிரியே இதை குழைச்சி எடுத்துருக்கிறேன். ஸோ இதை குழைச்சிட்டேன். நாங்கள் செல்லை எடுத்து செய்ய வரையும் வந்து நீங்கள் இதை மூடி வைங்க, எல்லாட்டிக்கும் காஞ்சிருமா. அந்த குழைச்ச மாவில் இருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து உருட்டிட்டு இப்படியே அமர்த்தி விடுங்க. ஆகலும் அமர்த்த தேவையில்லை, ஒரு அளவுக்கு
இப்படி அமர்த்தி போட்டு உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு மேலே டிசைன்ஸ் போடலாம் கூட விருப்பம் சில்லு மாதிரி. பட் நான் வந்து இந்த பெரிய விரலாலையும் இந்த 2வது விரலாலையும் வந்து நடுவில் ஜஸ்ட் லைட்லியாக ப்ரெஸ் பண்ணி விடுறேன். இப்படி. ஸோ இன்னும் கொஞ்சமாக எடுத்து சின்ன தான் இந்த சில்லு வந்து உருட்டி எடுக்கிறது. கையில் வச்சு உருட்டி போட்டு இந்த கையால் வந்து இப்படி அமர்த்தி விடுங்க. ஆகலும் தின்ன அமர்த்த தேவையில்லை. இப்படி அமர்த்திட்டு இந்த பெரிய விரலால் இந்த 2வது விரலாலையும் வந்து இந்த நடுவில் ஜஸ்ட் லைட்லியாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுக்கு கையால் செய்யலாட்டிக்கு இந்த பின்னு சின்ன ஒரு கரண்டி பின்னுக்களை எடுத்து இப்படி லைட்டாக அமர்த்தி விடுங்க. அதே மாதிரி மெட்ட பக்கம் இப்படி அமர்த்தி விடுங்க. இந்த சில்லெல்லாம் வந்து உருட்டி வச்சிருக்கிறேன். இதில் ஒரு இடியப்ப தட்டு எடுத்து இது கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு இப்போ நான் செய்து வச்சிருக்க சில்லை இதில் அடக்குவோம். ஸோ இப்போ இதெல்லாம் அடுக்கிட்டேன். 3 தட்டில் அடுக்கி இருக்கிறேன். அடுக்கி போட்டு இதில் வந்து டபுள் ஸ்டீமர் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுக்குள்ள வச்சுட்டு மூடி போட்டு ஸ்டீம் பண்ணுவோம். ஸோ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டுது. இப்போ இதை டபுள் ஸ்டீமர் தூக்கி இதில் வச்சுட்டு இதை இடியப்பத்துக்கு அவிப்பீங்களா அப்படித்தான் இதை அவிச்செடுக்கணும். ஒரு 4-5 நிமிஷம் அவிச்செடுக்கணும். ஸோ இப்போ இதை அவிய விடுவோம். 4 நிமிஷமாக வந்து இந்த சில்லு வந்து அவிஞ்சோன்னு இருக்குது. இது நல்லா அவிஞ்சிட்டுது. ஸோ இப்போ இதை நாங்கள் இறக்கி எடுப்போம். ஸோ நான் இதில் ஒரு பிளேட் எடுத்துருக்கிறேன். இந்த சில்லு நான் அவிச்சு வச்சது. ஸோ நான் இது பரவி விடுறேன். ஏன்னு சொன்னால் ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒன்றுக்குள்ள உண்டா. ஸோ இப்படி நான் பரவி வச்சிருக்கிறேன். நான் அதில் வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு டிஷ் எடுத்து வச்சு இதில் வந்து நான் வறுத்த அரிசி மா இருக்குது 1 கப் எல்லாட்டிக்கும் 142 கிராம் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து வறுத்த உளுத்தம்மா இருக்குது 1/2 கப் எல்லாட்டிக்கு 82 கிராம் வறுத்த உளுத்தம்மா இருக்குது. இதையும் இதில் போடுங்க. நான் வறுத்த சீரகமும் மிளகு பவுடரும் இருக்குது. ஸோ 1/2 டேபிள் ஸ்பூனும் 1/2 டீஸ்பூனும் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது 1/4 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து வழியாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து நான் வழியாக மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து 3ஆம் தரம் புளிஞ்சு வச்ச பால் இருக்குது. 1 கப்பும் 1/3 கப்பும் இருக்குது. எல்லாட்டிக்கு 315 மில்லி லிட்டர் 3ஆம் பால் இருக்குது. இதை இதில் விடுங்க. இதை விட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த 3ஆம் பால் விட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி கரைச்சா அப்புறம் ஒரு அளவுக்கு இதில் வந்து 2ஆம் பால் இருக்குது. 1 கப்பும் 3/4 கப் இருக்குது. எல்லாட்டிக்கு 415 மில்லி லிட்டர் 2ஆம் பால் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2ஆம் பாலையும் 3ஆம் பாலையும் விட்டு இது நல்லா கரைச்சிருக்கேன். ஒரு கட்டியும் இல்லாமல் கரைச்சிருக்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் கரைச்சி ஸோ நான் ஹீட்டை வந்து ஹை ஹீட்டில் வச்சு இதில் வந்து 470 மில்லி லிட்டர் தண்ணி விட்டு இப்போ இது கொதிச்சோன்று இருக்குது. இது கொதிச்சோன்று கேட்க இதில் வந்து 10 கிராம் வறுத்த பயர் இருக்குது. எல்லாட்டிக்கு 1 டேபிள் ஸ்பூன் பயறு. இப்போ இதை போட்டு இதை அவிய விடுவோம். உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் கூட போடலாம். உங்களுக்கு போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் போடாமையும் விடலாம். ஆனால் போட்டிங்கன்னு சொன்னால் நல்லா டேஸ்டாக இருக்கும். ஸோ இந்த பயறு வந்து ஒரு 10 நிமிஷமாக வந்து இதில் இருந்து அவிஞ்சோன்று இருக்குது. அவிஞ்சிட்டு பயறு. ஸோ இப்போ ஹீட்டை வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். இந்த இருக்கு நான் கரைச்சி வடித்து வச்சு கித்தூள் பெனங்கட்டி இருக்குது. இப்போ இதை இதில் விடுங்க. அப்புறம் இந்த இருக்கு நான் கரைச்சி வச்சிருக்கிற மா இருக்குல்ல, இந்த மாவை வந்து இதில் விடுங்க. ஸோ இதை விட்டுட்டு கை விடாமல் இதை வந்து கிண்டி கொண்டே இருக்கணும். சிந்துஜா நீங்கள் கேட்டிருந்தீங்க சில்லு களி. ஸோ உங்களுக்காண்டியும் உங்களை எல்லாருக்குமாண்டியும் இந்த சில்லு களி. இதில் 4 நிமிஷம் தான் கை விடாமல் கிண்டி கொண்டு இருக்கிறேன். கை விடாமையே கிண்டி எடுங்கோ. இதில் 8 நிமிஷமாக வந்து கிண்டி கொண்டு இருக்கிறேன். இப்போ சரியான ஒரு 18 நிமிஷம் வந்து இதை வந்து கைவிடாமல் கிண்டி கொண்டே இருக்கிறேன். இப்போ 18 நிமிஷத்துக்கு பிறகு இதில் 1ஆம் பால் இருக்குது. 1 கப் எல்லாட்டிக்கு 235 மில்லி லிட்டர் திக்காக புளிஞ்ச 1ஆம் பால் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்கோ.
இந்த முதலாம் பால் விட்ட பிறகு நான் மீடியம் ஹீட்டை வந்து மாற்றி இருக்கிறேன். கிண்டுங்க, கைவிடாமல் கிண்டுங்க, எல்லாத்தையும் டக்குண்டு இறுகிரும். மா வந்து அந்த அவியாது, மற்ற வந்து அடி பிடிக்கும். ஹீட்டை வந்து கூட வச்சிங்கன்னு சொன்னால் மா அவியாது, டக்குண்டு திக்காயிரும். மீடியம் ஹீட்டில் வச்சு இதை கிண்டுனீங்கன்னு சொன்னாதான் மா வந்து நல்லபடியாக அவிஞ்சு களியும் வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ 25 நிமிஷமா இதை கிண்டி கொண்டிருக்கிறேன். 25 மினிட்ஸுக்கு பிறகு இதில் வந்து 1 கப் சுடுதண்ணி எல்லாத்துக்கு 235 மில்லி லிட்டர் சுடுதண்ணி இருக்கு. இந்த 25 நிமிஷத்துக்கு பிறகு இதை விடுங்கோ. 25 மினிட்ஸுக்கு பிறகு இப்படி ஒரு விஸ்கால கிண்டுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், கட்டியா வராது. இப்போ ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோக்கும் இடையில விட்டுருக்கிறேன். இப்போ இந்த விஸ்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டீம் பண்ணி வச்ச இந்த சில் இருக்குது. இப்போ இந்த சில்லை இதில் போடுங்க. போட்டுட்டு இப்படி ஒரு கரண்டி இருந்தால் நல்லம், பிகாஸ் இதை வந்து ஸ்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் 35 நிமிஷமாக நான் கிண்டி கொண்டிருக்கிறேன். ஸோ இந்த 35 நிமிஷத்துக்கு பிறகு நான் அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டேன். ஸோ இது வந்து கிண்டி முடிஞ்சுது. ஸோ இதுதான் இந்த சில்லு களி, இது செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த சில்லு களியெல்லாம் செய்து முடிஞ்சுது. சிந்துஜா நீங்கள் கேட்டிருந்தீங்க, இந்த இருக்கு, இதுதான் இந்த சில்லு களி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சில்லு களி எல்லாம் செய்து முடிஞ்சது, சூப்பராக வந்திருக்கு. ரிக்வெஸ்ட் பண்ணீங்க சிந்துஜா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனை சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.